மக்களே, அம்பேத்கர் பிறந்த நாளான இன்னைக்கு அம்பேத்கர் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ போட்டிருப்பேன். அதுலயே நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பேன். அம்பேத்கரை எல்லாருமே எப்படி நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, அவரை பயங்கரமா தீண்டத்தகாதவர் மாதிரி அவரை ட்ரீட் பண்ணாங்க. அவரை பள்ளிக்கூடத்திலேயே ஒரு ஓரமா கோணிப்பை மேல உட்கார வச்சாங்க. அவரை தண்ணி குடிக்க கூட விடல, அவருக்கு தண்ணியே தரல, அவரை பொதுவெளியில கூட நடக்க விடல, அவரை ரொம்ப சிரமப்படுத்தினாங்க. சின்ன வயசுல இருந்தே இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவர் தனக்குள்ளேயே இது எல்லாத்தையும் மீறி நாம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ள இருந்து அதுக்கப்புறமா அவர் இது மாதிரி சாதனைகளை பண்ணார் அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையானு பாத்தீங்கன்னா அது சுத்த போய். ஏன்னா அது மாதிரியான விஷயம் அவருடைய வாழ்க்கையில நடக்கவே இல்லை. அவருடைய குடும்பமே பணக்கார குடும்பம் தான். அவருடைய அப்பா நல்ல ஒரு பதவியில இருந்தாரு. பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே இவர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதன் மூலமா அம்பேத்கருடைய அப்பா பிரிட்டிஷ் கீழே சுபேதாரா இருந்து அவர் ஈட்டிக் கொண்டு இருந்தார். அதன் மூலமா பாத்தீங்கன்னா அம்பேத்கர் மிகவும் தாழ்ந்த நிலையிலோ இல்ல மிகவும் காசே இல்லாத வறுமை நிலையிலேயோ அவர் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவருடைய அப்பா நல்ல சம்பாத்தியத்துல இருந்தாரு. 1946ஆம் ஆண்டு அம்பேத்கர் இப்படியாக சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, அதாவது பிரிட்டிஷுடைய கம்பெனி இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சதும் அன்னையில இருந்து முதல் ஆளா எண்ணிக்கையில் அதிகமானோர் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனில சேர்ந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தான். அவங்க தான் ஆதி காலத்துல இருந்தே வெள்ளையர்கள் எப்போ உள்ள நுழைஞ்சாங்களோ அப்போத்துல இருந்தே அவங்களுடைய இராணுவத்தில் அதிக எண்ணிக்கையில் சேர்ந்தாங்கன்னு வரலாற்று பதிவுகள் சொல்லுதுன்னு அம்பேத்கர் சொல்றாரு. அப்படி இருந்தும் இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா இவங்களுக்கு, அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதுவுமே செய்யவே இல்லை. ஆனா 1892ஆம் ஆண்டிலிருந்து இஸ்லாமியர்களுக்கு இவர்கள் நிறைய செய்திருக்கிறார்களே தவிர இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதையும் செய்யவே இல்லைன்னு 1946ஆம் ஆண்டு அம்பேத்கர் சொல்றாரு. இதுல அவருக்கே தெரியாம இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி பிரிட்டிஷ்காரங்க இஸ்லாமியர்களுக்கு இவங்க அப்பீஸ்மெண்ட் பண்ணி இங்க பிரிவினையை உண்டாக்கி இருக்காங்கன்னு இதன் மூலமா அவரே நமக்கு தெளிவா சொல்றாரு. அம்பேத்கர் உண்மையாவே தீண்டத்தகாதவர்களுக்காக பாடுபட்டவரா இருந்திருந்தா இந்த பிரிட்டிஷ்காரங்க முதல் முறையா நம்ம இந்தியாவை கைப்பற்றிய இடங்களில் எல்லாம் இவங்க ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. அந்த ஆய்வுல பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பிள்ளைகள் எப்படி பிராமணர்களை விட அதிக அளவில் இவங்க பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறாங்கன்ற எண்ணிக்கை அதுல இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு, எந்த ஒரு இடத்துலயுமே ஆதிக்கத்தையும் பிராமணர்கள் செலுத்தல, இவங்க அநியாயமும் பண்ணல, அடக்குமுறை பண்ணல, ஒடுக்குமுறை பண்ணல அப்படின்னு இந்த பிரிட்டிஷ்காரங்களே சர்வே எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அம்பேத்கர் போன்ற அதிகம் படித்த ஆட்கள் என்ன பண்ணிருக்கணும், வரலாற்றை புரட்டி பார்த்து ராமர் அது பண்ணார், சீதை இது பண்ணார், இந்த பிராமணியம் கொடுமையானது, இந்து மதம் கொடுமையானதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள், சொன்ன ஆட்கள்லாம் என்ன பண்ணிருக்கணும், அந்த கதையை, அதாவது பிரிட்டிஷ்காரங்க வரத்துக்கு முன்னாடி இருந்த கதையாக சொல்லப்படுற இந்த ராமாயணம், மகாபாரதம், சமஸ்கிருதம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை இது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சதா நீங்க நம்பிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த அம்பேத்கர் என்ன பண்ணிருக்கணும், சமீபத்துல பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஆள்றதுக்கு முன்னாடி எடுத்த சர்வேவெல்லாம் அங்க இருக்கும். ஏகப்பட்ட தரவுகள் இருக்கு. அதை இவர் என்ன பண்ணிருக்கணும், இவர் அதுல இருக்க தகவல்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஆராய்ச்சி பண்ணி, ஆகா இவ்வளவு விஷயம் இருந்திருக்கா அப்படின்னா இந்த பிற்படுத்தப்பட்ட தீண்டத்தகாத தீண்டாமை இது எல்லாம் உருட்டுதான் அப்படின்னு இவர் என்ன பண்ணிருக்கணும்னா மிகப்பெரிய கல்வி ஞானம் பெற்ற இவர் வெளிப்படுத்தியிருக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணாரு, அப்படியே பிரிட்டிஷ்காரங்களுக்கு சலாம் போட்டு அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை பண்ணக்கூடிய கைப்பாவியா தான் அம்பேத்கர் இருந்தாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு அரசியல்ல ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வத்தின் மூலமா இவர் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாரு. பட் இவருடைய துரதிருஷ்டம், இவர் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம தோத்து போனார். அந்த ஒரு காரணத்தாலேயே இவருக்கு இங்க காங்கிரஸ் மேல அதிக வெறுப்பாச்சு. இவரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி என்பது இந்துக்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்துக்கள் தலைமையிலான கட்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதனாலேயே இவர் என்ன பண்ணாருன்னா இஸ்லாமியர்களுக்கு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சாரு. குறிப்பா ஜின்னாவுக்கு இவர் எந்த வகையிலையும் எப்படி வேணாலும் நான் உங்களுக்கு ஆதரவு தரேன்னு இவர் தன்னுடைய கரத்தை இப்படி விரிச்சு காட்டினாரு. காங்கிரஸ் இந்து மதத்துக்காகவே வந்த ஒரு கட்சி, இந்துக்களுக்காகவே பாடுபடும் கட்சி, இது பிற்படுத்தப்பட்ட மக்களை கண்டுகொள்ளாத கட்சின்னு ஏகப்பட்ட முறை இவர் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இவர் புலம்பியிருக்காரு. இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே காங்கிரஸ் தான் இவரை மதிச்சு இவரை பல வகையில உள்ள நுழைச்சி ஒரு மிகப்பெரிய ஆளாவே உருவாக இவங்க வழிவகுத்திருக்காங்க. எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பீங்க அம்பேத்கர் இந்தியாவுக்காக, இந்தியர்களுக்காக மிகவும் பாடுபட்டவர், அவருக்கு இந்தியாவும் இந்தியான்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. உண்மை அது கிடையாது.
அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இந்தியர்கள் எப்போ இந்த சுதந்திரத்திற்காக போராட ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்தே அவருக்கு அது பிடிக்கவே இல்லை. அதை ஓப்பனாவே எதிர்த்தாரு. இந்த மூமெண்ட்டை நீங்க எப்படியாவது தடுத்தே ஆகணும்னு அவருடைய எஜமான்கள் கிட்ட, அதாவது பிரிட்டிஷ்காரங்க கிட்ட ஓயாம எப்ப எல்லாம் பார்த்தாரோ அப்பெல்லாம் அவர் பேசியிருக்காரு. இது பதிவு செய்யப்பட்ட வரலாறு. இதை வெள்ளைக்காரங்களே பதிவு செஞ்சிருக்காங்க. வெள்ளைக்காரன் இன்னும் ஒரு படி போய் நமக்கு அம்பேத்கர் போன்ற ஆட்கள் கிடைத்தது மிகப்பெரிய வரம்னு அவனுங்க ஒருத்தரை கொண்டாடுறாங்கன்னா அவர் எந்த அளவுக்கு அவங்களுக்காக இங்க வேலையை பார்த்திருப்பாரு நீங்களே பாருங்க. அதுவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பேசுறேன்னு சொல்லி அந்த மக்களுமே இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்க. ஏகப்பட்ட பேர் வகுப்பு வித்தியாசம் இல்லாம அதுல கலந்துக்கிட்டாங்க. அப்படி இருந்த மக்களையும் இவர் தன்னுடைய சுயநலத்துக்காகவே என்ன பண்ணியிருக்காரு, அவங்களையும் சேர்த்து கொச்சைப்படுத்தும் விதமா இந்திய சுதந்திரம் என்பதே தேவையில்லாதது. இன்னொரு படி மேல போய் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரிட்டிஷ்காரங்க நம்மள ஆள வரலையா, நம்மள அடக்குமுறை பண்ண வரலையா, நம்மள ஒடுக்குமுறை பண்ண வரலையா, அவங்க நமக்கு எப்படி வாழணும்னு கத்து தந்துட்டு போக வந்திருக்காங்களா. சொன்னது யாரு? ஐயா அம்பேத்கர். அதாவது ஏகப்பட்ட பட்டங்கள் வாங்கினவர்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட பட்டம் வாங்கினவங்களுடைய பேச்சு இப்படியா இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. இவனுங்க வர்றதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ்காரனுங்க வர்றதுக்கு முன்னாடி அவனுங்களுடைய நாடு பிச்சை எடுத்துட்டு இருந்தது. அவனுங்க இருந்த அந்த ஐரோப்பாவே பாத்தீங்கன்னா இந்தியா அளவுக்கும் சைனா அளவுக்கும் மிகப்பெரிய வல்லரசு நாடா விளங்கியதே கிடையாது. ஆனா இந்தியாவும் சரி சைனாவும் சரி அப்பேற்பட்ட புகழ்பெற்ற உலகளாவிய பெயர் பெற்ற ஒரு நாடா இருந்தது. அப்படி இருந்த நாட்டு மக்களுக்கு, அப்படி இருந்த அந்த நாட்டை ஆண்டவனுங்களுக்கு எதுவுமே தெரியாதான். எதுவுமே தெரியாத அவங்களுக்கு வெள்ளைக்காரன் இங்க நமக்கு வாழ கத்து கொடுத்துட்டு போக நம்மளை இவன் ஆட்சி பண்றான்னு ஒருத்தர் சொல்றாரு. 1946ஆம் ஆண்டு அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது. அப்ப ஷெட்யூல்டு கேஸ்ட்னு சொல்லப்படுற அம்பேத்கர் இவர்களுக்காக பாடுபட்டார்னு நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்பேற்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களே அம்பேத்கருக்கு ஓட்டு போடவே இல்லை. அம்பேத்கரை முழுக்க முழுக்க நிராகரிச்சாங்க. அதுக்கு பதிலா அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டாங்க. அப்படின்னா அம்பேத்கர் எந்த அளவுக்கு அந்த காலத்துல நடந்துட்டு இருந்திருப்பாரு. அதை பார்த்து ஏன் அவர் ஒரு மக்களுக்காக வாழ்றேன், அவங்களுக்காக சப்போர்ட் பண்றேன்னு சொன்ன அதே மக்களே அவரை நிராகரிச்சாங்கன்னு யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த வரலாறு கூட எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அம்பேத்கருடைய பாட்டி நின்ன எல்லா இடத்துலயுமே அதிகபட்சமா அவங்க ஜெயிச்ச சீட் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 1 தான். அதுலயும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல கூட அம்பேத்கருடைய பாட்டி ஒரு சீட்டை கூட ஜெயிக்கவே இல்லை. அந்த இடத்துல கூட காங்கிரஸ் தான் எல்லா சீட்டையும் ஜெயிச்சாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அம்பேத்கரை இவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க? இந்த விஷயத்த நிறைய பேரால இப்ப இருக்கவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. இப்ப இவரை மிகப்பெரிய ஐக்கானா மாத்தி இவரை ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான ஆளா மாத்தி வச்சிருக்காங்க. பட் உண்மையிலேயே அந்த காலத்துல அந்த குறிப்பிட்ட சமூக மக்களே இவரை நிராகரிச்சாங்க, புறக்கணிச்சாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, அம்பேத்கர் முழுக்க 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 நாட்டுடைய சுதந்திரத்திற்காக எந்தவித பாடும் படவே இல்லை. அவர் முழுக்க முழுக்க தன்னுடைய சுயநலத்துக்காக தான் வேலையை பார்த்திருக்காரு. அதைத்தான் இந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த காலத்துல அவரை ஒதுக்கி வைக்க முக்கிய காரணம்னு வெள்ளைக்காரர்களே அவங்களுடைய வரலாற்றில் பதிவு செய்து போயிருக்காங்க. ஆனா இதை யாருமே படிக்கிறது கிடையாது. அதனால எடுத்த உடனே ஜெய்பீம் சொல்றதோட நிறுத்திக்கிறாங்களே தவிர அந்த ஜெய்பீமுடைய வாழ்க்கை வரலாறு என்னன்னு யாருமே படிக்கிறது கிடையாது. வெப்சீரிஸை பார்த்துட்டு அதுதான் உண்மைன்னு பல தற்குறிகள் நினைச்சிட்டு சுத்துறீங்க. அது உண்மை கிடையாது. அம்பேத்கருடைய பயோகிராஃபரே இந்த விஷயத்த சொல்றாரு. அம்பேத்கருடைய ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷன் காணாம போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் சோலாப்பூர்ல பேசின பேச்சுதான். அதுலயும் குறிப்பா இந்துக்களுக்கு எதிராக அவர் விட்ட வார்த்தை தான் அவருக்கு மிகப்பெரிய பாதகமா முடிஞ்சதுன்னு அவருடைய பயோகிராஃபி எழுதினவரே சொல்றாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா, அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் இந்துசம்னா என்னன்னு தெரியாது, சமஸ்கிருதம்னா என்னன்னு தெரியாது. அவர் இந்த ரெண்டுத்தையும் எதுல இருந்து அதிகபட்சம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸ் முல்லருடைய டிரான்ஸ்லேஷன்ல இருந்து தான் இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இவரா உட்கார்ந்து இந்துசம்னா என்ன, அதனுடைய வரலாறு என்ன, இந்தியாவுடைய வரலாறு என்னன்னு அவர் பார்க்கவே இல்லை. அவருக்கு அவருடைய எஜமான்கள் எப்படி கட்டளையிட்டாங்களோ அதன்படிதான் நடந்து இவர் இந்த இந்தியாவிலேயே இந்த மதம் மிக கொடூரமான மதம் என்பதை கட்டமைக்க மிகப்பெரிய டூலா இருந்தது அம்பேத்கர். இதனாலதான் இவர் என்ன பண்ணாருன்னா, போற எல்லா இடத்துலயுமே ரொம்ப கேவலமா பேசி இருந்திருக்காரு. அந்த கேவலமான பேச்சை கேட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மக்களே அவரை புறக்கணிச்சிருக்காங்க. இவர் என்ன பேசியிருக்காரு, ஆண்ட பரம்பரையில் இருக்கவங்க தான் உங்களை அடக்குமுறை பண்றாங்க, ஒடுக்குமுறை பண்றாங்க, நீங்க அதுல இருந்து வெளியே வரணும், நீங்க இந்துக்கள் கிடையாதுன்னு என்னென்னமோ பேசியிருக்காரு. இது எல்லாத்தையுமே கேட்ட
பிற்படுத்தப்பட்ட மக்களே இவருக்கு ஓட்டு போடாம ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்தியாவில் இப்ப இருக்க எல்லா கட்சிகளுமே அம்பேத்கருக்கு கண்டிப்பா சலாம் போட்டுட்டு தான் இருப்பாங்க, அவருக்கு விசிறிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவரை வச்சுதான் இங்க பல பேர் ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. பட் உண்மையிலேயே அம்பேத்கர் தோத்து அவர் ஒரு ஆளே இல்லைன்னு இருந்தப்ப அந்த காலத்துல இந்தியாவுக்கும் சுதந்திரம் கிடைக்குது. இந்தியாவுக்கும் சுதந்திரம் கிடைச்சதும் ஜவஹர்லால் நேரு தான் முதல் ஆளா அம்பேத்கரை கூப்பிடுறாரு. என்னது கூப்பிடுறாருன்னா, இவர் தன்னுடைய மினிஸ்ட்ரியில அவருக்கு ஒரு பொசிஷன் தராரு. ஆனா இத அம்பேத்கர் எப்படி பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சப்போர்ட்டர்ஸும் இன்ன வரைக்குமே எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்தியாவிற்கு இவருடைய தேவை கண்டிப்பா இருந்திருக்கு, அதனாலதான் ஜவஹர்லால் நேருவே இவருடைய அறிவை கண்டு வியந்து இவருக்கு வாய்ப்பளித்தார். இவர் எங்க போனாலுமே இவருடைய திறமையால எப்படி வேணா முன்னேறிடுவாரு, இவர் அப்பேற்பட்ட திறமைசாலின்னு இப்ப இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க. பட் அந்த காலத்துல அப்படி கிடையவே கிடையாது. நேரு அம்பேத்கரை உண்மையாவே கூப்பிட பின்னாடி ஒரு வேலை நடந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வேலை நடக்கலைன்னா இவர் உண்மையாவே இப்ப சொல்றாங்க இல்லையா, இவர் தான் நம்மளுடைய சட்டத்தின் தந்தை, இவர் தான் இயற்றினார்னு. அதுவே இவர் இயற்றினது கிடையாது, அது வேற ஒருத்தர் இயற்றினது. இவர் அங்க மேற்பார்வை மட்டும்தான் இருந்தாரு. இவருக்கு அந்த தூக்கி லேபிள் ஓட்டிட்டாங்க. இந்த விஷயத்துக்குள்ள அவர் வர்றதுக்கு முக்கிய காரணம் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு இவரை கூப்பிடுறதுக்கு முக்கிய காரணம் பின்னாடி நடந்த இன்னொரு விஷயம். வெளிப்படையா சொல்லணும்னா, அம்பேத்கருக்கு காங்கிரஸும் பிடிக்காது, காந்தியும் பிடிக்காது, அதுல இருக்க தலைவர்கள் யாரையுமே பிடிக்காது. முழுக்க முழுக்க அவருடைய விசுவாசம் எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க கிட்ட தான் இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு இந்த காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஹிந்து ஆர்கனைசேஷனே அவர் முடிவு பண்ணிட்டாரு. அது ஆண்ட பரம்பரை உருவாக்குன ஆர்கனைசேஷன் முடிவு பண்ணிட்டார். அதனால இவர் என்ன பண்ணார்னா, இவர் பேசாத பேச்சுகள் கிடையாது, பாடாத வசைபாடுகள் கிடையாது. அந்த அளவுக்கு இவர் காந்தியையும் நேருவையும் அங்கிருந்த எல்லா தலைவர்களையும் இவர் இஷ்டத்துக்கு பேசி வச்சிருக்காரு. இதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட வரலாறுலேயே இருக்கு. ஆனா நீங்க அம்பேத்கர் சம்பந்தமா படிக்கணும்னு நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவரை புகழ்ந்து எழுதின வரலாறு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அம்பேத்கரை பத்தி உண்மையான வரலாறு யார் எழுதியிருக்காங்கன்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா அது மாதிரி எழுதின ஆட்கள் மிகவும் குறைவு. அதை தேடி படிங்க. மீதி எல்லாருமே முட்டு கொடுக்க எழுதி வச்சிருக்காங்களே தவிர உண்மையான வரலாறு எழுதி வைக்கவே இல்லை. குறிப்பா வெள்ளைக்காரன் எழுதி வச்ச ரெக்கார்ட்ஸ்ல படிச்சீங்கன்னா தான் உண்மை என்னன்னு தெளிவா தெரியும் உங்களுக்கு. இப்படி எப்பவுமே காங்கிரஸ் கிட்டையும் காங்கிரஸ் தலைவர்களையும் இவர் முடிச்சுக்கிட்டே, இவர் கிண்டல் பண்ணிக்கிட்டு, இவர் கேவலமா பேசிக்கிட்டு, தரைக்குறவா பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்படி இருந்தவருடைய அரசியல் எதிர்காலம், அதையும் தாண்டி அவருடைய எதிர்காலம் என்னதான் ஆகும்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப அம்பேத்கருக்கே ஒரு பயம் வந்துருச்சு. அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, ஜக்ஜீவன் ராம் என்பவருடைய வீட்டுக்கு அடிக்கடி போக ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அவர் காங்கிரஸ்ல மிக முக்கியமான ஆட்கள் எல்லாரையுமே தெரிஞ்சவரா இருந்தாரு, முக்கியமான ஆளாவும் இருந்தாரு. அவரை அம்பேத்கர் எப்படி தினம் தினம் சந்திச்சு என்னென்னலாம் பேசினாருன்னு அவருடைய மனைவியான இந்திராணி தேவியுடைய டைரி குறிப்புகளில் இருக்கு. இந்த டைரி குறிப்புகளில் இவர் தினமும் வீட்டுக்கு வருவாராம். ஜக்ஜீவன் ராம் கிட்ட பேசி, எப்படியாவது நேருவுடைய இந்த காங்கிரஸ் கேபினெட்குள்ள என்னை ஏதாவது ஒரு பதவியில அமர வைக்க சொல்லி நீங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு சொல்றாராம். ராமுக்கு புரியவே இல்லையா, என்னடா இது இப்பேற்பட்ட தலைவலி ஆகி போச்சு, இவர் சும்மாவே இல்லாம காங்கிரஸ்காரங்க எல்லாரையுமே இவர் வம்பிழுத்தவராச்சு, இவருக்காக நாம் எப்படி பேசுறதுன்னு இவர் யோசிக்கிறாரு. சரி, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா இவரும் நம்மள நசன்னு டெய்லி பார்த்துட்டு இருக்காரு, ஏதாவது பண்ணணும்னு இவர் என்ன பண்றாருன்னா சர்தார் பட்டேல் கிட்ட போய் சொல்றாரு. சர்தார் வல்லபாய் பட்டேல் கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி அம்பேத்கர் வராரு, தினமும் வீட்டுக்கு இந்த மாதிரி பேசுறாரு, மினிஸ்ட்ரிக்குள்ள ஏதாவது ஒரு பதவி வேணும்னு கேட்கிறாரு, நீங்க தான் ஏதாவது பண்ணணும்னு ராம் பட்டேல் கிட்ட சொல்றாரு. பட்டேலுக்கும் அதே தான், என்ன ராம் சொல்றீங்க, இவர் காங்கிரஸ் இருக்க எல்லாரையுமே பகைச்சுக்கிட்ட ஆளாச்சு, காந்தி எல்லாம் இவர் பேசாத பேச்சே கிடையாது, இப்ப நான் போய் என்ன அவருக்காக பேச முடியும், எப்படி நான் இதை போய் முதல்ல அவங்க கிட்ட சொல்றதுன்னு பட்டேல் தலையை சொரிஞ்சிருக்காரு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, பட்டேல் ஒரு நல்ல மனுஷன்றதால என்ன பண்ணிட்டாருன்னா, சரி அம்பேத்கருக்காக நாம பேசுவோம்னு காந்தி கிட்ட இவர் காலில் விழாத பாடுதான் இவர் பயங்கரமா அம்பேத்கருக்காக பேசுறாரு. அவர் ஏதோ பண்ணிட்டாரு, இருந்தாலும் அவர் நம்மளுடைய கேபினெட்ல இருக்கட்டும் அவர் கேட்கிறாரு அப்படின்னு இவர் கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியா காந்தியையும் நேருவையும் சம்மதிக்க வச்சு இவங்க கேபினெட் மினிஸ்ட்ரிக்குள்ள கொண்டு நுழைக்கிறாங்க. இதுக்கப்புறம் எப்பவும் போல அம்பேத்கர் தன்னுடைய வேலையை காட்டினாரு. அடுத்த 4 வருஷத்துலயே காங்கிரஸ்ல இருந்து வெளியே மறுபடியும் காங்கிரஸை கேவலமா பேச ஆரம்பிச்சாரு, மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சாரு, மறுபடியும் இவங்க எல்லாரையுமே கழுவி ஊத்த ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல நின்னாரு. மறுபடியும் கம்ப்ளீட்டா அம்பேத்கரை துடைச்சி எறிகிறாங்க மக்கள். இதுல இருந்தே உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இவர் எப்பேற்பட்ட குணம் கொண்டவரா இருந்திருப்பாருன்னு.
இவர் திட்டினவங்க, இவர் பழி போட்டவங்களே இவரை மன்னிச்சு இவரை மறுபடியும் இவர் கேட்கிறாருன்னு மறுபடியும் கூப்பிட்டு இவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம். அந்த வாய்ப்புல இவர் 4 வருஷம் இருந்து மறுபடியும் வெளியே போய் வாய்ப்பு கொடுத்தவங்களையே தவறா பேசி அவங்களுக்கு எதிராகவே இவர் எல்லா வேலையும் பண்ணி யானை தன்னுடைய தலையில மண்ணவாரி போட்டுக்கோன்ற கதை தான் இவருடைய கதை. இவரே வெளியே போய் காங்கிரஸ் எதிர்த்து மறுபடியும் தன்னுடைய தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டாரு. இந்திய சட்டத்தின் தந்தை, இந்திய கான்ஸ்டிடியூஷனுடைய தந்தைன்னு இப்ப இருக்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய தந்தை ஒரு காலத்துல என்ன சொன்னார்னா, இந்தியாவிற்கு கான்ஸ்டிடியூஷனே தேவையில்லை, இந்தியாவுக்குன்னு தனியா இது மாதிரி சட்ட அமைப்பு எதுவுமே தேவையில்லைன்னு சொன்னவர் தான் இந்த ஐயா அம்பேத்கர். காங்கிரஸ் ஒரு பக்கம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும், சுதந்திரம் கிடைச்சதும் அதுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கணும்னு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கையை முன் வச்சாங்க வெள்ளைக்காரங்க கிட்ட. இந்த பக்கம் வெள்ளைக்காரங்களே வைஸ்ராயா இருந்த லின்லித் காவே 2ஆம் உலக போர் முடிஞ்சதும் கண்டிப்பா இந்தியாவுக்குன்னு ஒரு தனி அரசாங்கத்தை உருவாக்கி கொடுத்துட்டு கான்ஸ்டிடியூஷனும் உருவாக்க நாங்க உதவி பண்ணியே தீருவோம், நாங்க கான்ஸ்டிடியூஷனும் உருவாக்கி தருவோம்னு நம்மள ஆண்ட வெள்ளைக்காரனே சொல்றான். ஆனா நம்மளுடைய இந்தியாவின் சட்டத்தந்தைன்னு சொல்லிட்டு இருக்க அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, இல்ல இதெல்லாம் தேவையே கிடையாது, இந்தியாவை நீங்களே ஆளுங்கள், இந்தியாவுக்குன்னு தனி கான்ஸ்டிடியூஷனே தேவையே இல்லைன்னு சொன்ன மாமேதை தான் நம்ம அம்பேத்கர். இந்த விஷயம் உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு தெரிஞ்சு சட்டம் படிச்சவங்களுக்கே இந்த விஷயம் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இதோட நிறுத்தினான்னு பாத்தீங்கன்னா இல்ல, இதுக்கு மேல போய் வெள்ளைக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தும் போது என்னென்ன சட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம மேல புகுத்தினானோ அதுவே போதும் இந்தியர்களுக்கு, அதை தாண்டி புதுசா ஒரு கான்ஸ்டிடியூஷனை நாம உருவாக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னவர் தான் இவர். அதுலயும் வெள்ளைக்காரன் நம்மளை அடிமைப்படுத்த உருவாக்குன சட்டங்கள் எல்லாம் சரியா, ஆனா இப்போ வெள்ளைக்காரன் என்ன சொல்லிட்டான்னா, இந்தியர்களின் தலைமையில் இந்தியர்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கேற்றவாறே இந்திய நாட்டிற்கென கான்ஸ்டிடியூஷனை உருவாக்க உதவி பண்றோம்னு அவன் சொல்லிட்டானா. அதனால இவருக்கு என்ன ஆயிடுச்சா, ரொம்ப இதை ஏத்துக்க முடியாத அளவுக்கு இவருக்கு வெறி உண்டாகிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் தான் அவன் டிசைட் பண்ணி ஒரு கான்ஸ்டிடியூஷனை இங்க புகுத்தினான், அதுவே சரி. ஆனா இந்தியர்களின் தலைமையில் உருவாகும் இந்த கான்ஸ்டிடியூஷன் எதுவுமே சரி வராது, இது மக்களுக்கு நன்மையை பயக்காதுன்னு இந்தியாவில வாழ்ந்துட்டு இருக்க, இந்தியாவில் வாழக்கூடிய வெள்ளைக்காரர்களுக்கு அடிமையாக வேலை பார்த்த அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இவரு இந்தியரா இல்ல வெள்ளைக்காரரா? நீங்களே யோசிங்க. வெள்ளைக்காரன் நம்ம மேல புகுத்தின சட்டம் சரியான், அதாவது அடக்குமுறைக்காக அவன் புகுத்தின எல்லாமே சரியான். ஆனா இந்தியர்களான நாம சுதந்திரம் அடையணும்னு நம்ம நாட்டுக்கு தேவையான கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கணும்னு நம்ம தலைமையிலான நம்ம நாட்டுல இருக்க அறிவாளிகளை வச்சு ஒரு கான்ஸ்டிடியூஷனை இயக்கணும்னு முன் வந்தா அது தவறான விஷயம்னு ஒரு ஆள் சொல்றாரு. அந்த ஆளுக்கும் இங்க எவ்வளவு உயர சிலை அவருக்கும் மாலை போட்டுட்டு இங்க இருக்க பல்வேறு கட்சிகளும் இன்னை வரைக்குமே ஓட்டு அரசியல் பண்ணிட்டு வராங்களே தவிர எந்தெந்த தலைவர்கள் எப்படிப்பட்டவங்கன்ற உண்மையை இன்னை வரைக்குமே இவங்க சொல்லாம உருட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறதாலதான் இங்க இருக்க பெரும்பான்மையான படிக்காத தற்குறிகளும் இங்க தேவையில்லாத ஸ்லோகனை சொல்லிட்டு பல்வேறு கேவலமான வேலைகளை பண்ணிட்டு சுத்த காரணமாவே இருக்குது. கான்ஸ்டிடியூஷனுக்கும் அம்பேத்கருக்கும் என்ன சம்பந்தம்? அவர் இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனுக்காக எந்த அளவுக்கு உழைச்சாரு, அவர் எப்படி இந்த கான்ஸ்டிடியூஷன் கமிட்டிக்குள்ள வந்தாரு, அவரை யார் இதுக்குள்ள நுழைச்சது, இது எல்லாத்தையுமே நாம அடுத்த பாகத்துல பார்க்கலாம். Until we meet again.